தலைவர் திரு நேனா நாகேந்திரன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவரோடு ஒரு 400 பேர் அங்கே குரு கிருஷ்ணா மகால் பிராங்காணத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குண்டாறு மண்டபத்தில் புரொஃபசர் சீனிவாசன் தலைமையில் 100 பேர் அங்கே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித காரணமும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பை ஆணையை செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு என்ற கோரிக்கையோடு திருப்பரங்குன்றம் சென்றவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு காவல்துறை சொல்லும் போது நாங்கள் இந்த தீபம் ஏற்றணும், நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கைது பண்ணிருக்கிறாங்க. இது பொதுவா இந்த சாயம் மழை பெஞ்சா சாயம் வெளுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு திமுகவின் சாயம் வெளுத்திருக்கிறது. பல கோடி இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் திமுக என்ற ஒரு கட்சி உருவான காலத்திற்கு முன்பாகவே இந்த தீபத்தூண் பிரச்சனை இருக்கிறது. 1920 இருந்து இதற்கு ஆதரவான தீர்ப்பு அப்பொழுது வந்திருக்கிறது. 1994 வந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டிதான் ராம ரவிக்குமார் என்ற ஒரு இந்து அமைப்பினுடைய தலைவர் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். ஒரு நீதியரசர் இதுக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்கிறார்கள். அதை எதிர்த்து 144 தடை உத்தரவு போட்டு யாரையும் அனுமதிக்காமல் அராஜகம் செய்தது காவல்துறை. அதற்கு பிறகு தமிழக அரசு மேல்முறையீடு செய்கிறார்கள். அங்கே இருக்கிற 2 நீதிபதிகளுடைய அமர்வில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டிலும் தமிழக அரசுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. உங்கள் நோக்கம் உள்நோக்கம் மிகுந்தது, ஏன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அவர் அனுப்பினார் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், நீதியரசர் சொன்ன உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, எனவே மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அவர் அனுப்பியிருக்கிறார், தவறு என்று இருக்கிறார்கள். நீதிபதி உத்தரவை அமல்படுத்தாது தவறு, தமிழக அரசுடைய மேல்முறையீடை தள்ளுபடி செய்கிறோம் என்று 2 நீதிபதி அமர்வும் சொல்லிவிட்டது. 2 நீதிபதி அமர்வும் மீண்டும் நீங்கள் தீபத்தூணில அந்த தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவரும் அந்த ஏற்கனவே நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்த சொல்லியிருக்க அதையும் செய்யவில்லை. எதையுமே செய்யாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கலெக்டர் மீது, எஸ்பி மீது, காவல்துறை அதிகாரிகள் மீது, கோவில் அதிகாரிகள் மீது அந்த வழக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அதற்கடுத்து என்ன செய்கிறோம், இப்ப உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைக்கு மாலையே எடுத்து சென்றிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு? இது அத்தனையும் ஏதோ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு உத்தரவு ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்துவிட்டது என்பதை போல திமுக தலைவரும் முதலமைச்சரும் அவருடைய அதிகாரிகளும் செயல்படுவது ஆச்சரியத்தை தருகிறது. இந்த உத்தரவு என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்து மத ஆன்மீக பக்தர்கள் இந்த தீபத்தூண் என்பது, தூண் எதுக்கு வச்சிருப்பாங்க, தீபத்தூண் பேர் அதுக்கு, அங்கதான் தீபம் ஏத்துறதுக்காக அங்க ஒரு தூண் வச்சிருக்காங்க. ஆனா அந்த தூண்ல நாங்க ஏத்த மாட்டோம், பிள்ளையார் கோயில் பக்கத்துல வேற இடத்துலதான் ஏற்றுவோம் மக்களை ஏமாத்திட்டு வந்தீங்க. ஆனா சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்து எந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டுமோ அதே தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன பிறகு சட்ட ரீதியாக விவாதம் செய்து அனுமதி கிடைத்த பிறகு அதை தமிழக அரசு, காவல்துறை, அறநிலையத்துறை அந்த அனுமதியை ஏற்றுக்கொண்டிருந்தால் இது சாதாரண செய்தியாக போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு இதை மிக எதிர்த்து ஒரு பெரிய போர் நடத்துவதைப் போல ஆன்மீக பக்தர்கள் மீது நேற்று காவல்துறை தடியடி நடத்தி பல பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். நமது தமிழக மக்களை தமிழக அரசை தாக்குவது நியாயமா? காவல்துறை கையில தடிகளை கொடுத்து தாக்குவது நியாயமா என்ற கேள்விதான் நீங்க எழுந்திருக்கிறது. என்ன சொன்னாலும் சரி, திமுகவுடைய அந்த அப்பட்டமான இந்து விரோத போக்கை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்து மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவில் கோவிலாக ஒவ்வொரு பண்டிகை காலங்களில் நம்ம திருவண்ணாமலையா இருக்கட்டும், சபரிமலையா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சென்று வழிபடுகிறார்கள். அந்த வழிபாட்டு முறையில் பெரிய கார்த்திகையில் தீபம் ஏற்பது வழக்கம். திருவண்ணாமலையை போல திருப்பரங்குன்றத்திலும் அந்த வழக்கம் இருந்தது. காலப்போக்கில் அந்த வழக்கத்தை மாற்றி இந்த இடத்தில் ஏற்றாதே என்று வேற ஒரு சமுதாய கோவில் அங்கே இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இந்த வழக்கத்துக்கு மாறாக இந்த திராவிட மாடல் அரசு அதை தவிர்த்தது. இன்றைக்கு அந்த நீதி கிடைத்திருக்கிறது. தர்காவிற்கும் இந்த இடத்திற்கும் 50 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இஸ்லாமிய சகோதரர்களும் இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, திமுக இது போன்ற ஆட்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இவருடைய கூட்டணி, இந்த கூட்டணியுடைய ஒட்டுமொத்த கொள்கையும் இந்திய எதிர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சார், இப்போ தீர்ப்பு கொடுத்த அவரை சேஞ்ச் பண்ணும், ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சட்டவிரோதமாக ஏதாவது தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு பிடித்த தீர்ப்பு கொடுத்தால் இனிக்கும், பிடிக்காத தீர்ப்பு கொடுத்தால் கசக்கும். உங்களுக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த தீர்ப்பு 1920, 1994 அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை அந்த வழக்குதான். திமுக உதயமாகாத காலத்திற்கு முன்பு இன்றைக்கு உங்களுக்கு என்ன வெறுப்பு? இங்கு தமிழகம் அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதியை உருக்குலைக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை உருக்குலைக்க வேண்டும், இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், இதை வைத்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நோக்கம், லட்சியம். அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த பூனைக்கு மணிகட்டி இருப்பதை போல இந்த தீர்ப்பு என்பது திமுகவுடைய ஒரு இந்து விரோத முகத்தை நமக்கு காட்டியிருக்கிறது, சாயம் வெளுத்திருக்கிறது. மரியாதைக்குரிய நீதியரசர் மீது சோசியல் மீடியாக்களிலும் மற்ற வகையிலும் அவதூறு பரப்பி அவரை தரக்குறைவாக தரம் தாழ்ந்து பேசுபவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தானாக முன்வந்து சட்ட ரீதியாக அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். அப்படி தொடுக்கவில்லை என்றால் எந்த நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் எதிர்த்து என்ன வேண்டுமானாலும் கேவலமாக பேசலாம், அசிங்கமாக பேசலாம், அவதூறு பேசலாம் என்ற நிலை தமிழகத்தில் உருவாகிவிடும். இப்படி ஒரு நிலை உருவாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய கையில் தான் இருக்கிறது. இங்க இருக்கிற தலைவர்கள், நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு தனி நீதியரசரை அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை போல அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசுவது, அவரை அவமானப்படுத்துவது சட்டப்படி குற்றம். அதன் மீது அவர் தானாக முன்வந்து அனைவர் மீதும் 10,000 பேரா இருக்கட்டும், 20,000 பேரா இருக்கட்டும், அனைவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் தக்க தண்டனை தர வேண்டும் என்று பாஜகவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ நீங்க அவங்க மதநிலையத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க கலவர தூண்டு வகையில தான் இவங்க பண்றாங்க. ஒன்னா இருக்கவங்களை இவங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதை அவங்களுக்குள்ள பிரிவினை பண்றதுக்கு தான் இது போல நீதிபதி ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய விருப்பம் மற்றொரு சமுதாயத்தின் விருப்பம் ரெண்டும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனித்தனியா இருக்கணும். ஆனா 2 பேருடைய விருப்பம் நிறைவேற இணைந்து செயல்படணும் அற்புதமா சொல்லியிருக்காங்க. மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க தான் கெடுக்கிறீங்க. எங்க பிரச்சனை வந்தது? நீங்க தான். உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவங்க வழிபாடு ஒரு தீபத்தூள்ல தீபம் ஏற்றுறது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துருச்சு? கோட்டையில நாங்க தீபம் ஏற்றுன்னு சொன்னோமா? அறிவாலயத்தில் தீபம் ஏற்றுன்னு சொன்னோமா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல போய் தீபம் ஏற்றுன்னு சொன்னோமா? திருப்பரங்குன்ற மலை, முருகன் மலை, இந்த வரலாறு திருப்பரங்குன்ற மலை, திருப்பரங்குன்ற கோவிலுக்கு சொந்தமானது என்று 1920 உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவுக்கு பிறகு ஒரு தர்கா வந்திருந்தாலும் கூட அந்த தர்காவுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட தனித்தனி உத்தரவு ஆடு கோழி பலி கொடுக்கக்கூடாது என்ற பிரச்சனையெல்லாம் தீர்ப்பு சொன்னாங்க. அப்பவும் வேற ஒரு மதம் சார்ந்த மலை என்பதை சொல்லக்கூடாது, இது திருப்பரங்குன்ற கோவிலுக்கு முருகனுக்கு சொந்தமான மலை என்பதும் தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அமைதியா இருந்தது. சரி, முதல்ல என்ன பிரச்சனை வந்துச்சு? யாராவது பாஜக போய் பிரச்சனை பண்ணாங்களா? நாமளா ஒரு எம்பி, அங்க இருக்கிற எம்பி அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய சொன்னா திருப்பங்குன்றத்துல மலையடி வாரத்துல பாறையில உட்காந்து மட்டன் பிரியாணி வெட்டு வெட்டிட்டு இருக்காரு. அதுல பிரச்சனையே வந்தது. அதுக்கு ஒண்ணு அங்க இருக்கிற வெங்கடேஷ் உள்பட கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு தானே இந்த மதவெறி இப்ப பிடிச்ச ஆட்டுது, உங்களுக்கு தானே மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டாதான் தமிழகத்துல புது புது கட்சி எல்லாம் வந்திருக்கு, நம்ம ஓட்டு வைக்க நம்ம தக்க வைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய உண்மை முகம் வெளிவந்திருக்குங்க. நீங்க மாநிலத்திலே போராடி அங்க திரை வைக்கப்பட்டிருக்கிறார். அவங்க மேல பொய் வழக்கு தொடுக்கப்படலாம். அதை கண்டிச்சு சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் எங்கள் குரலை இங்க எடுத்து சொன்னோம். இது இதோட போகாது. இது தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்கார்ந்து போராட்ட களத்துக்கு வராட்டியும் அவங்க பாஜக இருக்காங்களோ இல்லையோ, உண்மையாக முருகனை வணங்குபவர்கள், ஈஸ்வரனை வணங்குபவர்கள், பெருமாளை வணங்குபவர்கள், ஒவ்வொரு இந்து மத அந்த ஆன்மீக பக்தனும் இன்னைக்கு நிகழ்ச்சியை வேதனையா பாக்குறாங்க. என்ன பாக்குறான்? இதப்பா ஒரு நீதிபதி உத்தரவு போட்டா கூட இவங்க தீவிரத்தை விட மாட்டேங்கிறாங்களா? இதுதாங்க பதில் கேள்வி. இதை விட்டுட்டு மதவெறி, மத நல்லிணக்கம், உங்களுக்கு யார் இந்த கதையெல்லாம் இங்க கொண்டாட சொல்றா?
திமுகவும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, தமிழகத்தில் இருக்க இந்து மக்களை ஆன்மீக விடுதலை தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க. இது 2026 இதுக்கு முற்றுப்புள்ளி வரத்தான் போகுது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க.